வணக்கம். CA இன்டர்மீடியட் பேப்பர் 1 அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங் வகுப்புக்கு வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு AS20 ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பற்றி பார்ப்போம். ஷேர்னு சொல்ற இந்த ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை பற்றி தான். இதோட பேர்ல இருக்கிற மாதிரியே ஒரு பங்கிற்கு எவ்வளவு வருமானம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை கணக்கிடும் முறையையும் அது சம்பந்தமான விஷயங்களை இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டில் நாம் விவாதிக்க போகிறோம். ஓகே, இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். இது ரொம்ப லாஜிக்கலான, இது நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. ஏன்னா எக்ஸாம்ஸில் நிறைய தடவை இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்னு நம்மளால் சொல்ல முடியற ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் இந்த AS20. சார், இதில் அப்படி என்ன கான்செப்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நிறுவனத்தின் வருமானத்தில் ஒரு பகுதியை குறிப்பிட்டு காட்ட முடியுமானால் அந்த விவரத்தை நாம் அட்டவணை 3 வழிகாட்டுதலின்படி சமர்ப்பிக்க வேண்டும். நாம இப்போ அந்த பிரசன்டேஷனை பற்றி தான் பேச போகிறோம். சரி, ஒரு ஷேருக்கான வருமானத்தை எப்படி கணக்கிடுவது என்று பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு சும்மா ஈக்குவேஷன் படி போவோம், அப்புறமா அதோட லாஜிக் கான்செப்டுக்குள்ள டீப்பா வரலாம். முதல்ல நம்ம நிறுவனத்தோட லாபமா நஷ்டமா என்பதை பற்றி. இது நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கொடுக்கப்படாது. ஈக்விட்டி பங்குதாரர்களுக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்டம் எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். உங்களுக்கான முன்னுரிமை, ஈவுத்தொகை மற்றும் வட்டி போன்ற மற்ற எல்லா விஷயங்களையும் கொடுத்த பிறகு மற்ற எல்லா விஷயங்கள் மற்ற சோர்ஸ்ல இருந்து வந்த அந்த அமௌண்ட்ல இருந்து மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அட் தி எண்ட் கடைசியா நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க என்ன இருக்கோ அந்த கொடுக்க வேண்டிய பார்ட் இருக்குல்ல, அதுதான் லாபம் அல்லது நஷ்டம் ஏற்படுவதற்கான காரணம். முதலில் வருவது ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ். அடுத்ததாக சில குறிப்பிட்ட ஷேர்ஸ்களுக்கு அல்லது டிபென்சர்கள் போன்ற மற்ற நிதி ஆவணங்களுக்கு என்ன இருக்கு. ஒரு ஈக்விட்டியோட ஏதாச்சும் ஒரு காம்போனன்ட் அதுல இருந்துச்சுன்னா நாம அவங்கள என்ன பண்ண மாட்டோம், இங்க இப்ப கன்சிடர் பண்ண மாட்டோம். நமது அசல் தன்மையிலோ அல்லது இயல்பான நிலையிலோ இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான, இங்கே நாம சாதாரண ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை மட்டும்தான் கருத்தில் எடுத்துக்கொள்வோம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டோம். சரி, இதை எல்லாருக்கும் ஒரே விகிதத்தில் பிரிச்சு கொடுக்க முடியுமா? இதுதான் ரெண்டாவது கேள்வி. நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்ம பிசினஸுக்காக ரிசோர்சஸை கொண்டு வந்த ஒருத்தர் ஏப்ரல் 1ஆம் தேதியை கொண்டு வந்துட்டாரு. ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வந்தாருன்னு வச்சுப்போம். அவருக்கும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி 5,000 ரூபாய் கொண்டு வந்தவருக்கும் ஒரே மாதிரியான லாபத்தை பிரித்து கொடுத்தால் அவங்க அதை ஏற்றுக்கொள்வார்களா? அவங்க நிச்சயம் சம்மதிக்க மாட்டாங்க. புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த ரிசோர்ஸ் நம்ம பிசினஸ்க்குள்ள வந்து இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிசினஸ்ல இருந்து இன்கம் இல்லைனா ஏர்னிங்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம்னா இந்த வந்த வருமானத்துக்கு ப்ரொபோஷனேட்டா தான் நீங்க பண்ணணும். அந்த டைம் பீரியடை ப்ரொபோஷனேட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களோட ஷேருக்கு ஏத்த மாதிரி ஏர்னிங்ஸை கொடுக்கணும். ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? ஓகே, உங்களோட அந்த ஒரு டைம் கேப்ல நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வருஷத்துல சமமா இந்த ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். சரிதானே? இப்படி உருவாக்கியதை நமது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்களுக்கு கொடுப்பது என்னவென்றால் நம்மளோட அந்த ப்ரொபோர்ஷனேட், அதாவது அந்த வருஷத்துல எவ்வளோ டைம் நீங்க இந்த ரிசோர்ஸை இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டைம் கேப்ல தான் இருக்கும். ஸோ அந்த கால்குலேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்றோம். இதுக்கு நம்ம ஒரு வெயிட்டை கண்டுபிடிக்கிறோம். இதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் முறை இருக்கு. நாங்கள் இந்த வருமானத்தை ஒரு சராசரியான அடிப்படையில் தான் அவர்களுக்கு வழங்க போகிறோம். இது உங்களுக்கு புரிகிறதா? ஓகேவா? ஜஸ்ட் திங்க். இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அட்ரிபியூட்டபிள் டு ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னா என்ன? இப்போது இங்கே பாருங்கள், நமது லாப நஷ்ட அறிக்கையில்
நாம் வட்டி செலவை காணலாம். நம்ம கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட வருமானம் இருக்கும். அதை நாம் வட்டி மற்றும் வரிகளை கழிப்பதற்கு முந்தைய வருமானம், அதாவது இபிஐடி என்று குறிப்பிடுவோம், சொல்லுவோம். நீங்க ஏற்கனவே எஃப்எம் படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல இப்போ படிச்சுட்டு இருக்கலாம். நீங்க படிக்கலனாலும் உங்க ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்லயும் இதே கான்செப்ட் தான் வரும். ஆமா, நீங்க அக்கவுண்டிங்க வேகமா படிச்சுட்டு இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு ஸ்லோவா போறேன். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ், அதாவது வட்டி மற்றும் வரிகளுக்கு முந்தைய வருமானம், இதில் வட்டியும் வரியும் இன்னும் கழிக்கப்படவில்லை. இது ரெண்டுக்கும் முன்னாடி இருக்கிற ஏர்னிங்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்மளோட பாரோயிங்ஸுக்கு அட்ரிபியூட்டபிளான, இல்லைன்னா அந்த லெண்டர்ஸுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல, அதை கழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம அதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். பாக்கி இருக்கிற ப்ராஃபிட்க்கு என்ன பண்ணணும்? வரி செலுத்த வேண்டும். இது அடிப்படையில் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான், இல்லையா? ஓகேவா? இதுதான் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்னு சொல்றோம். இதை நம்ம சுருக்கமா பிபிடின்னு கூப்பிடுவோம். ஓகேவா? அப்புறம் இந்த டாக்ஸை கழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கும். இப்போ உங்க கொஸ்டின்ல சில சமயம் நெட் ப்ராஃபிட் இல்லைன்னா குறிப்பிட்ட காலத்திற்கான இழப்பு அல்லது அந்த வருடத்திற்கான இழப்பு என்று வரும். அது பொதுவாக வரிக்கு பிந்தைய லாபம் என பொருள்படும் பிஏடி ஆகும். அதாவது அது வரிக்கு பிந்தைய லாபம் என்கிற ஒரு அங்கமாக இருக்கும். நீங்க அந்த மாதிரி ஒரு அனுமானத்தை எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துக்கிற அனுமானம் என்ன? இப்போ கேள்வியில அதை காட்டுகிறார்கள். இந்த ஐசி என்னதான் நினைக்கிறது என்று நமக்கு சரியாக தெரியவில்லை. இல்லை, ஐசிஎம்ஏ அமைப்பு என்ன நினைக்கிறது என்று நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம என்ன செய்யணும்? நாம ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் செயல்படணும். நிகர லாபம் அல்லது நஷ்டம் என்பது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்புறம் நம்ம பிசினஸுக்கு இல்ல, நம்ம கம்பெனிக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம நெட் ப்ராஃபிட்ல இருந்து எதை குறைக்கணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டை குறைக்கணும். ஓகேவா? அப்படி பார்த்தா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்தாச்சு. இனிமே நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு பார்க்கணும்? நிச்சயமாக சமபங்குதாரர்களுக்கு. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான். இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ப்ராஃபிட் இல்லைன்னா அந்த ஏர்னிங்ஸ் அட்ரிபியூட்டபிளா இருக்கிற எவ்வளோ அமௌண்ட்டோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டையும் இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நம்ம கண்டிப்பா கொடுத்துடுவோம். சரிதானே? அவங்க எவ்வளவு பங்குகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த வருமானத்தை தங்களுக்குள் எடுத்துக்கொள்வார்கள். ஓகேவா? இதன் முக்கியமான அடிப்படை என்னவென்றால் நாம் எவ்வளவு ஈக்விட்டி பங்குகளை வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தது. ஓகேவா? அதோட வேல்யூவை பேஸ் பண்ணித்தான் நம்ம எப்படி ரிசோர்ஸை கொண்டு வந்தோம்னு புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? எஸ், புரியுது இல்ல? ஓகே, இப்ப நாம ஒரு சின்ன உதாரணத்துக்குள் போகலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே விஷயத்தை இங்கேயும் சொல்லியிருக்காங்க. நம்மளோட வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஈக்விட்டி பங்குகள்னா என்னன்னா, அது இந்த டைம் ஃபேக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் 1ல நமக்கு கொஞ்சம் ரிசோர்ஸ் இருந்தாலும் மார்ச் மாசம், அதாவது லாஸ்ட் இயர் கொண்டு வந்தவங்களுக்கும் ஒரே மாதிரி நம்ம எதையும் கொடுக்கறது இல்லை. நம்முடைய சம்பாத்தியத்தை அவர்களுக்கு பிரித்து கொடுக்கும் போது அதனால்தான் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் அதை அவர்களுக்கு வழங்குகிறோம். இது உங்களுக்கு சரிதானா? அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் நிலுவையில் உள்ள பங்குகள் ஒரு வருஷத்தின் மொத்த நாட்களில் ஒரு பகுதியாக கணக்கிடப்படும். அதாவது அந்த பங்குகள் வருஷத்தில் எத்தனை நாட்கள் நிலுவையில் இருந்தனவோ அதை பொறுத்தது. அதன் அடிப்படையில் தான் இதை நாங்கள் கொடுப்போம். பெரும்பான்மையாக மாதாந்திர அடிப்படையில் தான் இதை நாங்கள் எடுப்போம். வைஸ் போறதை விட மந்த்லி பேசிஸ்ல போறது ஓகேவா? நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பிகினிங் பீரியட்ல எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்துச்சு, அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த இஷ்யூ பண்ணதை நேர காரணியின் அடிப்படையில் சேர்ப்போம். அப்புறம் எவ்வளவு திரும்ப வாங்கியிருக்காங்களோ அதை என்ன செய்வோம்? டைம் ஃபேக்டர் பேசிஸ்ல லெஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்கும். ஓகே தானே? வெரி சிம்பிள். உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன்.
எஸ், நம்ம இஸ்யூ பண்ணது எவ்வளோ, மைனஸ் த பை பேக், அப்புறம் ஓப்பனிங் இருந்துச்சு. இது மூணையும் நெட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வெயிட்டட் நம்பர், அந்த பீரியடோட வெயிட்டட் நம்பர். இந்த பைபேக்கும் இஷ்யூவும் எதோட பேசிஸ்ல இருக்கணும், நீங்கள் கணக்கீடுகளை செய்யும் போது நேர காரணியையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, நாம இப்போது ஒரு எடுத்துக்காட்டை பார்த்துவிட்டு வரலாம். ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனில 1,00,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்துச்சு. ஏப்ரல் 1 2025 ஓப்பனிங்ல எவ்வளவு இருந்துச்சுன்னா 1,00,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அக்டோபர் 1 2025 கம்பெனி என்ன பண்ணாங்க, ஒரு 20,000 புது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணாங்க. நமது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளவு என்று பார்த்தால் அது 10 லட்சம் ரூபாய் ஆகும். மொத்தம் 10 லட்சம் ரூபாய். அப்படி இருந்தா ஓப்பனிங்ல நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு, 1,00,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்துச்சு. இவங்க இன்னும் கூட அவர்கள் இதை இஸ்யூ மட்டுமே செய்துள்ளதாக நம்மிடம் கூறியுள்ளனர். வெறும் இஸ்யூ தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஓப்பனிங்ல இருந்தது அப்படியே க்ளோசிங்லயும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு 12 மாசமும் அந்த 1,00,000 ஷேர்ஸ் இருந்துச்சு. அதனால அது அப்படியே 1,00,000 எடுத்துக்கலாம். இப்போ இது புது இஸ்யூ, புதுசா ஒரு இஸ்யூ தான் இங்க நடந்திருக்கு. அது எப்போ நடந்துச்சுன்னா அக்டோபர் 1 அன்னைக்கு தான் நடந்திருக்கு. அதாவது அக்டோபர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் ஷேர்ஸ் இருந்துச்சு. அதோட ரிசோர்சஸ் அந்த பீரியட்ல மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஷேர்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்து அதை டைம் ஃபேக்டர் வச்சு கன்சிடர் பண்ணும்போது எவ்வளோ நியூ ஷேர்ஸ் வரும்னு பார்க்கலாம், யோசிக்கலாம். அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 10,000 ஷேர்கள் தான். சரி, 20,000 இல்லையா? அப்புறம் இது எப்படி வரும், சரிதானே? 20,000 கொடுத்த பிறகு எப்படி, நான் முன்பே சொன்னது போலதான் அந்த பீரியட்ல ரிசோர்சஸை நாம எவ்வளோ யூஸ் பண்ணோம்ங்கிறத பொறுத்து தான் இதை நாம இப்போ தெளிவா பார்ப்போம். டைம் ஃபேக்டரை அடிப்படையாக வைத்து கணக்கிடும் போது நமக்கு கிடைக்கும் வெயிட்டட் ஆவரேஜ் ஈக்விட்டி ஷேர்களின் எண்ணிக்கை 1,10,000 வரும். ஓகேவா? அப்புறம் நாம இன்னொரு மெத்தடையும் கூட யூஸ் பண்ணலாம். 1 lakh இருந்துச்சு. அந்த பீரியடோட ஆரம்பத்துல 1 lakh தான் இருந்துச்சு. இந்த 1 lakh அக்டோபர் முடிஞ்சதும் 1,20,000 மாறுது. ஓகேவா? இந்த கால்குலேஷனை கியூமுலேட்டிவ் அண்ட் இன்க்ரிமெண்டல்னு 2 மெத்தட்ல பண்ணி பார்த்தாலும் நமக்கு கண்டிப்பா ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த மெத்தடை நாம இப்போ பார்த்தோம்னா 1 lakh எவ்வளோ, அந்த 1 lakh எவ்வளோ நாள் இருந்துச்சு, 6 மாசம் வரைக்கும் முழுசா இருந்துச்சு. பிறகு அந்த மதிப்பு 1,20,000 மாறியது. அது எவ்வளவு காலம் இருந்தது என்றால் சுமார் 6 மாதங்கள் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 1,10,000 தான் நம்மளோட அந்த ஷேர்ஸ், அதாவது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸோட வெயிட்டட் அமௌண்டா இங்க இருக்கு. அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அது 10 lakh rupees. 1,10,000 டிவைடட், சாரி, இது 10 lakh டிவைடட் பை 1,10,000 வெயிட்டட் அமௌண்ட். அப்போ நமக்கு இபிஎஸ் எவ்வளோ கிடைக்கும், 9.09 per ஷேர்னு தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரியுதா? ஓகேவா? இப்போ சார் இந்த வெயிட்டடை வச்சு பண்ணும்போது லாஜிக்கலி இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்? ஓகேவா? 1 lakh எப்போல இருந்துச்சு, ஓப்பனிங்ல இருந்துச்சு. ஏர்னிங்ஸ் இபிஎஸ் எவ்வளோ ஆச்சு, இப்போ 9.09 ஆச்சு. இது ஓகேவா? ஓகேவா? அப்படின்னா 9,90,990 எங்க போகும், இந்த ஓப்பனிங்ல இருந்தவங்களுக்கு போகும். ஓகேவா? இங்க நம்ம 20,000 எடுக்க போறது இல்லை, 10,000 தான் எடுக்கிறோம். இது உங்களுக்கு சம்மதம் தானா? ஏன்னா அதில் பாதி மட்டும்தான் இருந்தது. இங்க ஒரு டைம் ஃபேக்டர் நம்ம கொண்டு வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அதே ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். 6/12 இதை 10,000னு காட்டியிருக்கோம். இதோட 9.09 பெருக்கினா என்ன கிடைக்கும், 90,000, 90,900 கிடைக்கும். இதோட டோட்டல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ, 10 லட்சம் கிடைக்கும். இப்போ கான்செப்டுவல்லி இந்த வெயிட்டை நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னு புரிஞ்சிருக்கும். இது ஓகேன்னு நினைக்கிறேன். சரி,
அப்புறம் நாம பார்க்க வேண்டியது நம்ம பை பேக் கேஸ். அதை ஒரு தடவை பார்க்கலாம். பைபேக்கும் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி கிட்ட எவ்வளோ இருக்கு? ஓப்பனிங்ல 1,00,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு. April 1st இது இருந்துச்சு. October 1st ஆனப்போ அது எவ்வளோ ஆச்சு? 20,000 ஷேர்ஸ் அவங்க பை பேக் பண்ணிட்டாங்க. அப்போ March 31st எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 80,000 தான் இருக்கும். அப்படின்னா நம்மளோட 10 லட்சத்தை 80,000தால டிவைட் பண்ணிட்டு இந்த வேலையை நாம இதோட முடிச்சுக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. சரிங்களா? April 1 செப்டம்பர் 30 வரை நம்மிடம் எவ்வளவு இருந்தது? அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 1,00,000 இருந்துச்சு. டைம் ஃபேக்டர் எடுத்தா 6/12 வரும். 1,00,000 எவ்வளோ நாள் நம்ம கிட்ட இருந்துச்சு? மொத்தமாக 6 மாசம் இருந்தது. முக்கியத்துவத்தின்படி பார்த்தா அதோட மதிப்பு எவ்வளவு வரும்? இதன் தாக்கம் 50,000 இருக்கும். ஓகேவா? புரியுதா? அப்புறம் அக்டோபர் 1 முதல் மார்ச் 31 வரை நமது வணிகத்திடம் அல்லது நிறுவனத்திடம் எத்தனை பகிரப்பட்ட வளங்கள் இருக்கின்றன? 80,000 தான் இருக்கு. மற்றதெல்லாம் போயிடுச்சு. அப்படி பார்த்தா அந்த 6 மாசம் பீரியட்ல எத்தனை ஷேர்ஸோட இம்பேக்ட் அங்க உருவாகும்னு நினைக்கிறீங்க? இந்த 6 மாசத்துல அந்த 80,000 ஷேர்ஸ் வெறும் 40,000 ஷேர்ஸோட இம்பேக்ட தான் அங்க கொடுக்குது. இது ஓகேவா? அப்போ டோட்டல் வெயிட்டட் நம்பர் எவ்வளவு வரும்னு கொஞ்சம் சொல்லுங்க. 90,000 வரும். அதாவது 90,000 ஷேர்ஸோட இம்பேக்ட் இருக்கும். ஓகே, 10,90,000 வகுத்து பார்த்தால் 11.11 இபிஎஸ் வரும். ஓகேவா? புரியுதா? அப்புறம் நம்மளோட இஷ்யூ அப்புறம் பைபேக், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ப்ராப்ளத்தை தான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓப்பனிங்ல நம்ம கிட்ட 1,00,000 ஷேர்ஸ் இருந்துச்சு. 1 ஜூலை 2025 என்ன நடந்துச்சு? ஒரு 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம். அப்புறம் 1 ஜனவரி 2026 30,000 ஷேர்ஸ் பை பேக் பண்ணோம். ஓகேவா சார்? அப்ப நமக்கு என்ன இருக்குன்னா 1,20,000 இருந்து 30,000 கழிக்க வேண்டி இருக்கு. வாவ், இதான் ஆன்சர். 90,000. ஆனா அது கிடையாது. நாம நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சு? 1,00,000 இருந்துச்சு. புதுசா நம்ம எவ்வளவு இஷ்யூ பண்ணோம்? 20,000. இந்த 20,000 எவ்வளவு நாள் இந்த பிசினஸ்ல இருந்துச்சு? ஜூலை 1 இருந்துச்சு. ஓகேவா? ஈக்குவலண்ட் எடுக்கிறோம். இவங்க எதுல இல்ல? அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பீரியட்ல இவங்க இல்லவே இல்லை. ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்ம அந்த பீரியடுக்கு மட்டும் எடுத்தா போதும். அப்போ 15,000 வரும். அப்புறம் பை பேக் பண்ணோம். இவங்க எதுல இல்ல? ஜனவரியில இருந்து இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தாங்களே. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உரிய பங்குகளை நாம் கொடுக்க வேண்டும், அல்லது அதற்கான தொகையை நாம் கொடுக்க வேண்டும். ஸோ அந்த பீரியட்ல இருக்கிறத மைனஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தா எவ்வளோ வரும்? 7,500 வரும். இப்போ எடையிடப்பட்ட எண் எவ்வளவு வரும் என்றால் 1,07,500 வரும். ஏர்னிங்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு பாருங்க. 10 லட்சம் இருக்கு. 10 லட்சம் டிவைடட் பை 1,07,500ன்னு சொல்றது 9.3. ஒவ்வொரு ஷேருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய இபிஎஸ் என்பது இதுதான். இதைத்தான் நாம பேசிக் இபிஎஸ், அதாவது பொதுவாக கிடைக்கிற இபிஎஸ் என்று குறிப்பிடுகிறோம். உங்களுக்கு புரியுதா? இதை நாம ரொம்ப சிம்பிளா சொல்றோம். அதே லாஜிக்ல 2 மெத்தட் இருக்குன்னு நான் சொன்னேன். இன்கிரிமெண்டல் மெத்தடும் இருக்கு, கியூமுலேட்டிவ் மெத்தடும் இருக்கு. இந்த மெத்தடுக்குள்ள வந்தா அந்த 1,00,000 எவ்வளவு நாளைக்கு இருந்துச்சு? 3 மாசம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க 1,20,000 இஷ்யூ பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 6 மாசம் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ஒரு 30,000 பை பேக் நடந்தது. அதுல 90,000 கிடைச்சது. அது ஒரு 3 மாசம் இருந்தது. சரிதானே? ஸோ ஈக்குவலண்டா நாம கால்குலேட் பண்ணி எடுக்கும் போதும் நமக்கு அதே அமௌண்ட் தான் வருது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் இது. ஓகே, ஃபைன்.
அப்புறம் இதுல சில ஸ்பெஷல் கேசஸும் இன்வால்வ் ஆகுது. அடுத்ததா இதுல நீங்க எப்படி அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, இப்ப பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் பத்தின விஷயம் வருதுன்னா நான் என்ன சார் பண்ணணும்? அதாவது கொஸ்டின்ல பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் பத்தி தான் கேட்குறாங்க. சார் அப்படி பார்த்தா இஷ்யூ பிரைஸ் இப்போ 10 ரூபாயா இருக்கும். இஷ்யூ பிரைஸ் 10 ரூபா தான், ஆனா நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 6 ரூபா தான் கொடுத்துருக்கேன். இப்போ 10ல் 6ன்னு வரும். இதோட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும்? மொத்தம் 100 ஷேர்ஸ் அங்க இருந்திருக்கும். நாம் இதே வழிமுறையை பின்பற்றினால் போதும். எவ்வளவு வளங்கள் வந்திருக்கிறதோ அந்த வளங்களுக்கு மட்டுமே வருமானத்தை கொடுப்போம். வழியில் வருபவர்களுக்கு எல்லாம் நாம் எதையும் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? நீங்க சும்மா கணக்கு சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க கொண்டு வந்த அமௌண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா மட்டும்தான் நாங்க தருவோம். ஓகேவா? ரூபாய் வரணும், ஆனா வந்தது வெறும் 6 ரூபாய் தான். அங்கே மொத்தம் 1000 ஷேர்ஸ் இருக்கு. இதுதான் அங்க இருக்கிற சிச்சுவேஷன். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? இது மிகவும் எளிமையானது, அதனால் உங்களுக்கு புரியும் என நினைக்கிறேன். ஆமா, இது 2வது கேஸ். இதுல இருந்து மட்டும் தனியா கூட கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு ஏற்கனவே டெடிகேட்டடா ஒரு சாப்டர் இருக்கிறதுனால போனஸ் இஷ்யூவை பத்தி உங்களால இன்னும் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு ஓகேவா? சார் போனஸ் இஷ்யூனா என்ன? போனஸ் இஷ்யூனா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க சைட்ல இருந்து பிசினஸ்க்கு புதுசா எந்த ரிசோர்ஸும் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்ததுக்காக நம்ம ப்ராஃபிட்லாம் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பெட்டியிலிருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை எடுத்து கன்சிடரேஷனாக கொடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம இப்போ கொஞ்சம் ஷேர்ஸை கொடுக்குறோம். இது உங்களுக்கு ஓகேவா? புரியுதா? போனஸ் ஷேர்ஸ்னா பிசினஸ்க்குள்ள எந்த ரிசோர்ஸ் இன்ஃப்ளோவும் வராது, யாரும் காசு எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. நம்மிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பங்குகளில் இருந்து சில பங்குகளை இப்போது நாமே வழங்குகிறோம். ஓகேவா? இதை தான் நாம போனஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இப்போ போனஸ் இஷ்யூ பத்தி சொல்லணும்னா இதோட டைம் ஃபேக்டரை நாம கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இதோட ஒரிஜினல் எந்த அடிப்படையில் பங்குகள் இருக்கின்றனவோ அந்த பங்குகளுடன் இதை சேர்த்துதான் கணக்கிடப்படும். இப்போது ஏற்கனவே தொடக்கத்திலேயே 100 ஷேர்ஸ் இருக்குன்னா இந்த 100 ஷேர்ஸுக்கு தான் 10 ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா இது ஆரம்பத்துல இருந்தே இருக்குங்கிற ஒரு அசம்ஷன் வரும். ஏன்னா பிசினஸ்குள்ள புதுசா எந்த ஒரு ரிசோர்ஸும் வரல. உங்களுக்கு இது புரியுதா? ஸோ அந்த ஒரிஜினல் ஷேரோட டைம் பீரியட் என்னவோ அதே டைம் பீரியட் தான் நாம இங்க எடுத்துப்போம். ஓகேவா? நாம இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்குள்ள போய் பார்க்கலாம். போனஸ் ரேஷியோ என்ன? 1:2. அதாவது 2 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு ஒரு போனஸ் பங்கு வழங்கப்படும். உங்களுக்கு அது சரிதானே? இது உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். இப்போது 100 பங்குகள் புழக்கத்தில் இருந்தன என்று வைத்துக் கொள்வோம். அதாவது நிலுவையில் உள்ள பங்குகளின் மொத்த எண்ணிக்கை 100 ஆகும். இப்போது நாம் போனஸிற்கான சரிசெய்தல் காரணியை இந்த இடத்தில் கருத்தில் எடுத்துக்கொண்டால் அதை போனஸ் இஷ்யூக்கு முன்னாடி இருந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இருப்பவர்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்று மட்டும் பார்க்கிறோம். ஓகேவா? இப்ப 100 இருக்கு. சொல்ல போனா இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டருக்குள்ள வரலாம். இப்போ 100 இருக்குன்னு வைங்க. இந்த 100 வச்சிருக்கிறவங்களுக்கு 100 பங்குகளை 2ஆக பிரிப்பதாக கொள்வோம். உங்களுக்கு 50 பங்குகள் கிடைக்கும். இது உங்களுக்கு சரிதானா? உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்ப மொத்தம் எவ்வளவு ஷேர்ஸ் வருதுன்னு பாருங்க. மொத்தமாக 150 பங்குகள் வருகின்றன. இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? இதற்காகத்தான் சரிகட்டும் காரணி என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அது போனஸ் சரிப்படுத்தும் காரணி ஆகும். ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கிட்ட எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அவுட்ஸ்டாண்டிங்கை ஒன்னா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இனிமே வரப்போறத அதோட ரேஷியோல கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு
ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கிடைச்சிடும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களோட ஷேர்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதே கான்செப்ட் தான், கீழே நான் ஏற்கனவே சொன்ன அதே விஷயம் தான். ஒருவேளை உங்களுக்கு கருத்து ரீதியாக புரியவில்லை என்றால் அந்த கருத்தை விட்டு விடுங்கள். போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் பற்றி அறிய இன்னும் 10 மணி நேரம் ஆகும் பாருங்க, அதோட அவசியமே இல்லை. ஓகேவா, அதோட தேவையே இல்லை. நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால் எங்களுடைய நிலுவையில் உள்ள தொகைக்காக விஷயம் என்னவென்றால் போனஸை விகிதாசாரமாக கொண்டு வருவதாகும். நான் முன்பே சொன்னது போல 100 இருக்கிறது, அதை 2 என்று வைத்துக் கொண்டால் 1 எவ்வளவு, இதுதான் அதன் கருத்து. இதுக்கு இணையா நம்ம என்ன பண்ணோம், 100ல 1 கொண்டு போவோம், அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஓகேவா, அதே கான்செப்ட் தான். அப்ப நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கிடைக்கும். இந்த 1.5 எக்ஸிஸ்டிங் 100ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1052 கிடைக்கும். இதைத்தான் இதன் கருத்து என்று சொல்றார்கள். சரி, இனிவரும் நிதியாண்டில் வரும் போனஸ் வெளியீடுகளுக்கு அந்த காலத்தை கருத்தில் கொண்டு நேர காரணி சரி செய்தல் செய்ய வேண்டும். முன்பே சொன்னதுதான் இது. நம்மளுடைய இந்த ஒரு ஃபைனான்சியல் இயர்ல நம்மளோட அந்த ஒரு நான் சொன்ன போனஸ் இஷ்யூ நடக்கிறது எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் இஷ்யூ பண்ணதுக்கு கிடைக்கிற போனஸ் எவ்வளோ, அப்புறம் எக்ஸிஸ்டிங்குக்கு எவ்வளோன்னு நீங்க கால்குலேஷன் கம்ப்யூட் பண்ணி ஆகணும். ஓகேவா, அப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டோட்டல் ஷேர்க்குள்ள போக போறோம். இது மேல சொன்ன அதே கான்செப்டை வச்சு பண்ணாலும் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரை கணக்கிடும் போது உங்களுடைய பீரியடையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறோம். ஓகேவா, கான்செப்டா நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் அதே சேம் திங் தான். நமக்கு உண்டான பிரச்சனைக்கு ஏற்ப போனஸை சரி செய்வதற்கான காரணியை கொண்டு வர வேண்டும். ஓகேவா, ஒருவேளை உங்களுக்கு போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் காரணி புரியவில்லை என்றால் நான் சொல்கிறபடி அசல் பங்குகளின் அடிப்படையிலேயே கணக்கிடுங்கள். ஏற்கனவே 100 பங்குகள் கைவசம் உள்ளன, ஒவ்வொரு 5க்கும் ஒரு பங்கு என வந்துள்ளது. ஆக 100ஐ 5ஆல் வகுத்து அதை 1ஆல் பெருக்க வேண்டும். இப்போது 50 உள்ளது. இந்த 50 என்பது 5ஐயும் 1ஐயும் பெருக்குவதாகும். இந்த ஒரு வழியில போனாலே போதும். இன்க்ளூடிங் அந்த டைம்ல என்ன வேணும், என்ன வரணும், உங்களோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரை கன்சிடர் பண்றதா இருந்தா அங்க ஒரு டைம் பீரியடையும் கூட நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். டைம் ஃபேக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்மளோட இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னு சொல்ற இந்த சாப்டரோட கோர்னு வேணும்னா சொல்லலாம். ஓகே, நான் சொல்றது புரியுதா? எஸ், அடுத்து நம்ம இதுல இருக்கிற போர்ஷன்ல படிக்க போறது ரைட் இஷ்யூன்னு சொல்ற கான்செப்ட் தான். ஓகே, ரைட் இஷ்யூன்னு சொல்ற கான்செப்ட் தான். இந்த ரைட் இஷ்யூங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ரைட் இஷ்யூனா ஏற்கனவே இருக்கிற உங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு கன்செஷன் ரேட்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். மார்க்கெட்ல என்ன விலை இருக்கோ அதை விட ஒரு கம்மியான கன்செஷன் ரேட்ல உங்களுக்கு ஷேர் கொடுப்போம்னு சொல்றது தான் இது. இப்போ 10 ரூபாய் இருந்த ஒரு ஷேர், ஓகேவா, எல்லாரும் 10 ரூபாய் ரிசோர்ஸ் கொண்டு வர இடத்துல நீங்க வெறும் 6 ரூபாய் ரிசோர்ஸ் கொண்டு வந்தா போதும். பாக்கி 4 ரூபாய் என்ன, அதை நாங்க போனஸ் எலிமெண்டா கன்சிடர் பண்ணிப்போம். போனஸ் பத்தி நாம என்ன சொன்னோம், போனஸ்ங்கிறது ஆரம்பத்துல இருந்தே இருக்கிறது, இல்லைன்னா நம்ம ஷேருக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கிற ஒரு விஷயம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இலவசம் என்பதுதான் முக்கியமான விஷயம். இப்போது உங்களுக்கு எவ்வளவு குறைவாக வருகிறதோ அந்த குறைவான தொகையை நாங்கள் போனஸாக கருதுவோம். அப்படி கன்சிடர் பண்றதுக்கு போனஸ்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதுதான் ரைட் ஷேர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். சார், இதுல ஏதோ பெரிய ஈக்குவேஷன் எல்லாம் இருக்கு, அதை மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டா அதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இதோட தேவையை பத்தி சொல்லும் போது நீங்க கான்செப்சுவலி இந்த ப்ராப்ளமை பண்ணிட்டு போகலாம். ஆனால் ஐசிஏஐ மெட்டீரியலை பொறுத்தவரை அவர்கள் எல்லா இடங்களிலும் செய்வது இந்த கான்செப்சுவல் வழியா போகாம ஈக்குவேஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. சார், ஏன் ஐசிஏஐ அப்படி பண்றாங்க? ஏன்னா
அந்த மெத்தட்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் மிச்சமாகும். உங்களால ஈஸியா எதையும் பண்ண முடியும். உங்களுடைய இந்த சிக்கலை சீக்கிரமாகவே தீர்த்து விட முடியும். இதன் காரணமாகத்தான் ஐசிஏஐ அந்த வழிமுறையை பின்பற்றுகிறது. அந்த சமன்பாட்டிற்குள் நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு கருத்தாக நிலுவையில் இருக்கும் ஈக்விட்டி பங்குகளை பற்றி நாம் பார்க்கலாம். நம்ம இந்த கேஸை எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனிங்ல 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுப்போம். ரைட் இஷ்யூ நடந்தது எப்போன்னா 1 ஜூலை 2026ல ரைட் இஷ்யூ ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 1 ஷேர் கிடைக்கும். சரிதானா? உரிமை வெளியீட்டிற்கு முன் சந்தை விலை 10 ரூபாயாகவும் பங்கு விலை 6 ரூபாயாகவும் இருந்தது. 10 ரூபாய் இருந்ததை 6 ரூபாய்க்கு தரதா கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்போ ரைட்ஸ் இஷ்யூ பங்குகள் எவ்வளவு இருக்கும் என்று பார்க்கலாமா? இதற்கு முன்பு எவ்வளவு பங்குகள் இருந்தன? நம்ம கிட்ட 1000 இருந்துச்சு. 1000 எப்படி 1000? இருப்பதை 5 என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு 1 கிடைக்கும். அப்படி என்றால் மொத்தம் எவ்வளவு? மொத்தத்துல எவ்வளவு ரைட் ஷேர்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? 200 ஷேர்ஸ் வரும். சரி, இந்த ஷேர்ஸோட சந்தை விலை என்னவா இருக்குன்னு பார்க்கலாமா? 10 ரூபாயை 200ஆல் பெருக்கினால் மொத்த தொகை எவ்வளவு வரும்? சரியாக 2000 ரூபாய் வரும். இது ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ரைட் ஷேர்ஸோட பிரைஸ் ஆக்சுவலி எவ்வளோ வந்துச்சு? 1200 தான் வந்துச்சு. 2000 மதிப்புள்ளதை வெறும் 1200க்கு நாம இதை வாங்கிட்டோம். அப்படின்னா இதுக்குள்ள மறைந்திருக்கும் போனஸ் என்ன? நிச்சயமாக 800 தான் இருக்கும். சரிதானா? இந்த 800 என்ற எலிமெண்டை நம்ம ஈக்விவலண்ட் போனஸ் ஷேர்க்குள்ள வச்சு கம்ப்யூட் பண்ணணும். இது ஓகேவா? 800 டிவைடட் பை கரண்ட் மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்ப அந்த போனஸ் தொகைக்கு சமமாக நம்மால் எத்தனை பங்குகளை பங்களிக்க முடியும் என்பது நமக்கு தெரிந்துவிடும். அதன் பிறகு எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் பத்தி நான் ஏற்கனவே நம்மளோட போனஸ் கேஸ்ல தெளிவா சொல்லி இருந்தேன். எந்த ஷேர் இதோட ஒரிஜினல் ஷேரா வருதோ அந்த ஷேரை கன்சிடர் பண்ணித்தான் இந்த போனஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்க காரணம் அந்த ஒரிஜினல் ஷேர் தான். அந்த ஒரு ஷேர் இருந்ததன் விளைவாகத்தான் இவ்வளவு வளங்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நாம் அந்த ஒரு ஷேரை நேம் போனஸ் இது ரெண்டையும் சேர்த்து தான் கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, தென் அப்போ நமக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு? 1080 இருக்கு. ரைட் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதை பத்தி ஆல்ரெடி சொன்னோம். 200ல இருந்து 80 குறைச்சோம். ஓகே, போனஸ் எலிமெண்ட்டை குறைச்சோம். அப்படி பார்த்தா ஆக்சுவல் ப்ரைஸ்க்கு நம்ம 120 தான் பர்ச்சேஸ் பண்றதா இருக்கும். ஓகேவா? புரியுதா? 120 தான் பர்ச்சேஸ் பண்றோம்னு அர்த்தம். அப்போ டோட்டலா வர்ற வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா, சார் ஓப்பனிங் மொத்தமாக 1000 பங்குகள் இருக்கின்றன. அந்த 1000 பங்குகளுக்கு உரிய கூடுதல் பங்குகளின் எண்ணிக்கை 80 ஆகும். அங்கேயே 1080 வந்துடுச்சு. 1080 ஒரு ஃபுல் இயர் இருந்துச்சு. ஸோ நமக்கு 1080 தான் வந்துச்சு. இப்போ சார் ரைட் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அது 120 வருது. இந்த 120 எவ்வளோ நாள் இருக்கு? 9 மாசம் இருக்கு. ஸோ நமக்கு இப்போ எவ்வளோ ரிசல்ட் கிடைச்சது? 90 கிடைச்சது. அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னு பாருங்க. 1170. 1170 தான் நமக்கு கிடைச்சது. இதுதான் weighted average number of equity shares. சார் இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணி தான் போகணுமா? இல்லை, நம்ம என்ன பண்ணா போதும்னா WANESஐ கண்டுபிடிக்க theoretical right price என்ற சமன்பாட்டு முறையை பின்பற்றினாலே போதும். ஈக்குவேஷன் மெத்தட் என்ன சொல்லுது? உங்ககிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு? 1 லட்சம் இருந்துச்சு. அதோட இந்த ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வானஸ் கிடைத்து விடும். சரி, ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் என்றால் என்ன? அது ஒரு பங்கின் முந்தைய சந்தை விலை எவ்வளவு இருந்தது என்பதை பார்ப்பதுதான். அதை தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் பர் ஷேரால டிவைட் பண்ணணும். இதுல நீங்க இதுவரைக்கும் படிக்காத ஒரே டெர்மினாலஜி இது மட்டும்தான், தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் பர் ஷேர். தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் பிரைஸ் பர் ஷேர்னா என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வி,
சார் இது ஒரு ஆவரேஜ். அது ஒரு பங்கின் சராசரி விலையை குறிக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால் நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் சந்தை விலையின்படி ஒரு பங்கின் விலை என்னவாக இருக்கிறது. எக்ஸிஸ்டிங்கா எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு, அப்புறம் ரைட் ஷேர்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரைட் ஷேர்ஸ் இருக்கு, டிவைடட் பை எக்ஸிஸ்டிங் ஷேர் பிளஸ் ரைட் ஷேர்ஸ்களின் எண்ணிக்கை. இங்கேயும் அதே லாஜிக் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு சமன்பாட்டின் வடிவத்தில் வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்டை அக்செப்ட் பண்ண முடியும். இல்லை ஒருவேளை இந்த ஈக்குவேஷன் மறந்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா மெத்தடை விட்டுட்டு சும்மா இந்த கான்செப்ட் மெத்தட்லேயே முன்னாடி போக முடியும். ஓகேவா? இதை ஒரு செகண்ட் சாய்ஸா மட்டும் எடுத்துக்கோங்க. இதான் நம்ம கான்செப்ட்னு சொல்றோம். தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் ப்ரைஸ் எவ்வளோ? நம்ம கிட்ட முன்னாடி 10 இருந்துச்சு. ப்ரைஸ் அல்லது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்றது 10. இப்போ 1000 ஷேர்ஸ் இருக்கு. எவ்வளோ ரூபாய்க்கு ரைட் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னு பார்த்தா 6. எவ்வளோ ஷேர்ஸ்? 200 ஷேர்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் 1200. அப்போ உங்களுக்கு தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் ப்ரைஸ் கிடைக்கும். சரி, இப்போ ரைட் ஷேர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் தான் எங்களுக்கு இப்போ வேணும். அது எப்படி கிடைக்கும்? மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை அந்த தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் ப்ரைஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ரைட் ஷேர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கிடைக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் இன்டு நம்ம அந்த ரைட் இஷ்யூக்கு முன்னாடி எவ்வளோ ஷேர்ஸ் இருந்துச்சோ அதோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அப்புறம் அதே சேம் கான்செப்ட் தான். நம்ம வெயின்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம இன்க்ரிமெண்டல் அல்லது அக்யூமுலேட்டிவ் மெத்தட் படி தான் அதை கம்ப்யூட் பண்ணுறோம். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சும்மா ஒரு வாட்டி சொன்னேன், அவ்வளோதான். அதே கான்செப்டை தான் நம்ம இங்கேயும் அடாப்ட் பண்ணிக்கணும். அதுவே போதுமானதாக இருக்கும். அப்புறம் இது இன்னொரு கான்செப்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது ப்ரெஃபரன்ஷியல் ஷேர்ஸ். இந்த ஷேர் சம்பந்தமான சரிகட்டலை தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது பங்கேற்கும் முன்னுரிமை பங்குகள், பார்ட்டிசிபேட்டிங் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? இந்த பார்ட்டிசிபேட்டிங் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நம்ம கம்பெனியோட ஏர்னிங்ஸ்ல ஒரு உரிமை இருக்கும், அதாவது ஒரு ரைட் இருக்கும். இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்னு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தா நம்மளோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல இருந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்த டிவிடெண்டை மைனஸ் பண்ணணும். அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்களுக்கு வழங்கப்பட்ட டிவிடெண்ட் தொகையை கழித்த பின் பகிரப்படாத வருமானம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஏர்னிங்ஸ் வரும். இது இவ்வளவு பெர்சன்டேஜ்னு சில சமயம் கொஸ்டின்ல சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா அந்த அளவுக்கு அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்விட்டி கேஸா இருந்துச்சுன்னா ஈக்விட்டி நம்பர் ஆஃப் ஷேர்ஸா தான் வரும். அதுல -1 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் நிக்கிற அமௌண்ட். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு பேச்சுக்கு 60% ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இருக்குன்னா 100 - 60ன்னு வரும். அப்போ 40 தான் நம்ம ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் கிடைச்சிருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்கிற போர்ஷனை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு பங்குக்கான அடிப்படை வருமானம், அதாவது பேசிக் இபிஎஸ் என்பது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்களுக்கு கிடைக்கும் டிவிடெண்ட். பகிர முடியாத வருமானம் எவ்வளவு உள்ளதோ அந்த பகுதியும் சேர்த்து மொத்த தொகையாக நமக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தை மட்டும் பார்த்தால் போதும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கொஸ்டின் வந்தால் நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் கன்வெர்ட்டிபிள் ப்ரெஃபரன்ஸ் ஷேராக இருந்தால் அதை நம்ம அடிப்படை இபிஎஸ்குள் என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்மிடம் மாற்றத்தக்க முன்னுரிமை பங்குகள் இருந்தால் அதை ஒரு ஈவுத்தொகையாகவே நாம் கருத வேண்டும். அந்த ஒரு ரிசோர்ஸ்க்கு நாம் கொடுக்கும் கன்சிடரேஷன் ஒரு டிவிடெண்டாகவே இருக்கும். ஒருவேளை அது கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருந்தால் அதை ஹோல்டர் மாற்ற முடியுமா அல்லது நிறுவனம் மாற்ற முடியுமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஹோல்டர் தனது விருப்பத்தை பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளும் போது அது வட்டியாகவே கருதப்படும். மேலும் இதை ஒரு நிதி பொறுப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம்.
இதுவே இஸ்யூவரோட ஆப்ஷனா இருந்தா அதை நம்ம டிவிடெண்டா தான் எடுத்துப்போம். அதை மாற்றும் போது வெளியிடும் நிறுவனத்தின் விருப்பமாக இருந்தால் அதை பங்காதாயமாக கருதுவோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க வரும்னு நீங்க யோசிக்கலாம். இது நம்மளோட இந்த கால்குலேஷன்ல ஏர்னிங்ஸ் அட்ரிபியூட்டபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கால்குலேஷன்ல தான் இந்த ட்ரீட்மெண்ட் வரும். இனி வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸோட அந்த பர்பஸ்க்காக நம்ம இதை எடுக்கிறோம்னா எந்த தேதியில இருந்து இந்த டைம் ஃபேக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுக்கணும், அதான் அடுத்த கேள்வி. டைம் ஃபேக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், போனஸ் ஃபேக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட், ரைட் ஃபேக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்றோம். ஆனாலும் இந்த நேரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இது ஒரு முக்கியமான பகுதி. இதை மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை. ஒரு முறை படித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். டைமை நான் இங்கே எடுக்கணும்னு கொஸ்டின்ல நிறைய டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டை வச்சு நான் இதை பண்ணணும்? இப்போ கேஷுக்காக ஷேர் இஸ்யூ பண்ணியிருக்காங்கன்னா என்னைக்கு அந்த கேஷ் பேலன்ஸ் ரிசீவபிள் ஆகுதோ அந்த டேட். பொதுவாக அது ஒதுக்கிட்டு தரவா இருக்கலாம். என்னைக்கு அதை கொண்டு வந்து தரணுமோ அந்த டேட். இனி டெட்டை ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்றதா இருந்தா கன்வர்ஷன் டேட். இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்றதா இருந்தாலும் அதுவும் கன்வர்ஷன் டேட் தான். அப்புறம் ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணி லயபிலிட்டியை செட்டில் பண்றது, அந்த லயபிலிட்டியை செட்டில் பண்றதுக்காக ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணா என்னைக்கு லயபிலிட்டி செட்டில் ஆகுதோ அந்த டேட். பங்குகளை வெளியிட்டு ஒரு வணிகத்தை கையகப்படுத்துவது, இது நமது சொத்துக்களுக்கு எதிராக அமையும். நாம் இந்த பங்குகளை வெளியிடும் போது சொத்துக்கு எதிராக வருவதாக இருந்தால் நிறுவனம் சொத்தை அங்கீகரிக்கும் நாளில் இருந்து, அதாவது கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்யும் நாளில் இருந்து அந்த காலத்தை கணக்கிட வேண்டும். இப்போ ரெண்டரிங் ஆஃப் சர்வீசஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு சர்வீஸ் கொடுக்கறத பேஸ் பண்ணி ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணா, சர்வீஸ் ரெண்டர் பண்ண டேட் இல்லைன்னா ரெகக்னைஸ் பண்ண டேட்ல முதலில் வருவதை பார்க்க வேண்டும். இப்போ பிசினஸ் காம்பினேஷன் இல்லைன்னா அமால்கமேஷன் காரணமா ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணியிருந்தா அப்போ அக்விசிஷன் டேட்டை தான் நாம கணக்கில் எடுத்துக்கணும். அன்னையில இருந்துதான். இப்போ மேண்டேட்டரியா கன்வெர்ட்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா கான்ட்ராக்ட் என்டர் பண்ண டேட். ஓகே, அடுத்து கண்டின்ஜென்ட்லி இஸ்யூபிள் ஷேர்ஸ். இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சார்ந்த பங்குகள். எல்லா நிபந்தனைகளும் நிறைவேறி அந்த நிகழ்வு எப்போது நடக்கிறதோ அப்போதுதான் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து எக்ஸசைஸ் ஆஃப் வாரண்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்றது எப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் டேட்ல இருந்து தான் இதை நாம எடுப்போம். ரைட் இஸ்யூ போன ஷேர்ஸ் பத்தி நாம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணது இல்லைன்னா அந்த ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதை பத்தி நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதால நான் அதை பத்தி அதிகமா பேசல. போனஸ் ஷேர்ஸா இருந்தா அதை ரெட்ரோஸ்பெக்டிவா தான் பண்ணணும். ஆரம்பத்தில் இருந்தே ஷேர் ஸ்பிளிட் என்பதும் இதே அடிப்படையில் தான் செயல்படுகிறது. அடுத்ததாக ரிவர்ஸ் ஷேர் ஸ்பிளிட் கன்சாலிடேட் பண்றதா இருந்தாலும் ரெட்ரோஸ்பெக்டிவா அந்த ஒரு வருடத்தின் தொடக்கத்திலிருந்தே அது வர தொடங்கும். அடுத்ததாக பை பேக் என்றால் என்னவென்றால் அவங்களுக்கு என்ன கன்சிடரேஷன் கொடுத்து நாம ஷேர்ஸை திரும்ப வாங்குறோம்னு பார்க்கணும். இனி லிட்டிகேஷன் மூலமா ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணா ஒரு செட்டில்மெண்ட் லிட்டிகேஷன் பேசிஸ்ல வந்தா அது செட்டில்மெண்ட் ஆன அந்த டேட். சப்சிடரி அக்விசிஷன், ஒரு சப்சிடரி அக்வயர் பண்ற பேசிஸ்ல இருந்தா அது அக்விசிஷன் டேட். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அக்விசிஷன், ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அக்வயர் பண்றதை பத்தி நாம ஏற்கனவே மேல அசெட் விஷயத்துல சொன்னோம். அதே மாதிரிதான் அது எப்போ ரெகக்னைஸ் ஆகுதோ அதோட பேஸ்ல தான் இருக்கும். இனி டெப்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கறதா இருந்தா டெப்ட் எப்போ அது மறுசீரமைக்கப்பட்டாலும் அல்லது அழிந்து போனாலும் அந்த காலத்திலிருந்து கணக்கிடப்படும். இனி மெர்ஜர் இல்லை அமால்கமேஷனா அது அக்விசிஷன் டேட்டா இருக்கும். மேல சொன்ன பிசினஸ் காம்பினேஷனை பார்த்தா போதும். இனி ஏர்னிங், அதாவது ஊழியர் பங்கு விருப்ப திட்டம் என்றால் அதை எப்போது பயன்படுத்துகிறார்களோ அதன் அடிப்படையில் இருக்கும்னு நீங்க சும்மா புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ப்ராப்ளம்குள்ள டீப்பா போகும்போது நமக்கு அதோட தெளிவான ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம படிக்க போகிற விஷயம் டைலூட்டட் இபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை பற்றி தான். ஓகே, டைலூட்டட் இபிஎஸ்ங்கிற கான்செப்ட் தான். எனக்கு தெரியும் நம்ம கிளாஸ் கொஞ்சம் லெந்தியா போயிட்டு இருக்குன்னு. ஆனாலும் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டை நம்மால் இங்கே முழுமையாக படித்து முடிக்க முடியும். அதன் காரணமாகத்தான் நாம் இதை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான் மீதம் இருக்கிறது.
பேசிக் இபிஎஸ் பற்றி படித்த ஒருவருக்கு டைலூட்டட் இபிஎஸ் என்பது மிகவும் எளிமையாக இருக்கும். டைலூட்டட் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்ப நம்ம கம்பெனி இருக்குல்ல, இது மட்டுமின்றி இந்த ஈக்விட்டி பங்குகளை பாதிக்கக்கூடிய மற்ற சில விஷயங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏர்னிங் பெர் ஷேர், மன்னிக்கவும், அது ஈக்விட்டி ஷேர்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்றால், இது பாதிப்பை ஏற்படுத்துகிற விதத்தில் வேறு சில கருவிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னது போல இவங்க எல்லாரும் ஃபியூச்சர்ல தான் ஈக்விட்டி ஷேர்ஸா கன்வெர்ட் ஆகி மாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இப்பவே நான் சொல்லிடுறேன், டைலூட்டடா உங்களுக்கு உங்களோட இந்த ஏர்னிங்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த டைலூட்டட் இபிஎஸோட கான்செப்ட்குள்ள ரொம்ப டீப்பா ஃபோக்கஸ் பண்றோம். ஃபியூச்சர்ல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான இந்த ஏர்னிங் பெர் ஷேர் குறைய வாய்ப்பு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு நிறுவனமானது பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸை வைத்திருந்தால் அந்த நிலையில் அதன் இபிஎஸ் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஸ்யூ பண்ணிட்டா இது நடக்கும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்மக்கிட்ட 1000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு வைப்போம். நாம ஒரு பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம். அதனால நாளைக்கு 1000 என்பது 1500 ஆகும். அப்படி வரும்போது இப்போ 10,000 ஏர்னிங்ஸ் இருக்குன்னா அதுல இருந்து இந்த 1000ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 10. ஓகே, டிவைடட் பை 1000 ஈக்குவல் டு 10. இது மாதிரி 1500 ஆகிற ஒரு சுச்சுவேஷனை பத்தி தான் நாம இங்க இப்போ டிஸ்கஸ் பண்றோம். அப்ப அந்த 500ஓட எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும்ல. சாரி, அந்த 500 எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும்போது வர்ற அந்த எஃபெக்ட் இருக்கும்ல, அதை பத்தி தான் நாம இங்க டீடைலா டிஸ்கஸ் பண்றோம். ஓகே,